பிரித்தானியாவில் இலங்கை தமிழ் பெண் ஒருவரை படுகொலை செய்ததை அவரின் முன்னாள் கணவனான நிமலராஜா மதியாதரணம் ஏற்றுக்கொண்டுள்ளார். லிவர்பூல் பகுதியில் 44 வயதான நிலானி நிமலராஜா படுகொலை செய்யப்பட்ட வழக்கு விசாரணை நேற்று முன்தினம் லிவர்பூல் கிரவுண்ட் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இதன்போது 47 வயதான யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நிமலராஜா மதியாதரணம் குற்றத்தை ஏற்றுக்கொண்டுள்ளார். யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா பகுதிகளை பின்புலமாக கொண்ட நிலானி நிமலராஜா கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 20 படுகொலை செய்யப்பட்டார். மதியாதரணம் தனது 44 வயது மனைவியிடமிருந்து பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளார். இந்நிலையில் தனது இரண்டாவது மகளின் சடங்கு நிகழ்வுக்கு அழைக்கவில்லை என்ற கோபத்தில் மனைவியை கொலை செய்ததாக நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். மதியாதரணம் வன்முறை மற்றும் துன்புறுத்தல் காரணமாக அவர் தனது மனைவி மற்றும் மூத்த மகளை தொடர்பு கொள்ளக்கூடாது என நீதிமன்றம் தடையுத்தரவு வழங்கியிருந்தது. கொலை செய்வதற்கு முன்னதாக அவர் அஸ்தா சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு செட் கத்திகளையும் பவுண்ட்லைன் கடையில் டக்ட் டேப்பையும் வாங்கியுள்ளார். சிசிடிவி கேமராக்களில் இருந்து தப்பிக்க முகக்கவசம் மற்றும் ஜாக்கெட் அணிந்து கத்திகளை வாங்கியுள்ளார். சம்பவத்தன்று பூட்டில் பகுதியில் உள்ள லோ கோஸ்ட் ஃபுட் அண்ட் வைன் கடைக்கு வெளியே 3 நிமிடங்கள் காத்திருந்து கடையில் வாடிக்கையாளர்கள் யாரும் இல்லாத நேரத்தை பார்த்து உள்ளே நுழைந்துள்ளார். கடைக்குள் நுழைந்த அவர் மறைத்து வைத்திருந்த பெரிய கத்தியால் நிலானியை சரமாரியாக தாக்கியுள்ளார். சுமார் 18 முறை குத்தியதில் கத்தியின் முனை உடைந்து போயுள்ளது. நிலானியின் நெஞ்சு மற்றும் தலைப்பகுதியை இலக்கு வைத்து அவர் தாக்கியது சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. தாக்குதலின் போது நிலானியின் ஆடையை உயர்த்தி கத்தி ஆழமாக பாய்ந்துள்ளதா என்று அவர் உறுதி செய்ததாகவும் அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். மனைவியை கொலை செய்த பின்னர் குற்றவாளியான மதியாதரணம் மது அருந்தியதோடு இலங்கையிலிருந்து கொண்டு வந்திருந்த பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்து தற்கொலைக்கும் முயன்றுள்ளார். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அவரை கைது செய்து மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். கோமாவில் இருந்த அவர் 20 நாட்களுக்கு பிறகு கண் விழித்தார். கொலை தொடர்பில் ஆரம்பத்தில் இந்த குற்றச்சாட்டுக்களை மறுத்து வந்த மதியாதரணம் பின்னர் நீதிமன்றத்தில் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டார். தனது பிள்ளைகளை 18 மாதங்களாக பார்க்காத ஆத்திரத்தில் இதை செய்ததாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் அவருக்கான தண்டனை விவரம் விரைவில் அறிவிக்கப்படும் என்று நீதிபதி பிரையன் கமிங்ஸ் தெரிவித்துள்ளார். மரணித்த நிலானி நிமலராஜா 3 பெண் குழந்தைகளின் தாய் என்பதும் அவர் ஒரு கடின உழைப்பாளி மற்றும் அன்பானவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.